என்ன மேடம், கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சாச்சா? மேடம் கனவுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்பவே இருந்து நானும் நீ வருவேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற, என்ன விஷயம்? என்ன ஹனிமூன் கேங்க? சிம்லா, முசோரி, நீங்க எங்க இந்தியால? நீங்க ஃபாரின் எல்லாம் சுத்துவீங்க. சும்மா இருடி, நீ வேற எப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம. என்னாச்சடி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, எனக்கும் வடிவேலுக்கும் ஜாதகம் பொருந்தவே இல்ல. இரு, இப்ப என்ன சொன்ன? ஜாதகம் தானே சொன்னேன். ஜாதகத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ ஜாதகத்துல நம்புற மாதிரியான ஆள் இல்லையே. எனக்கெல்லாம் ஜாதகம் மேல நம்பிக்கை இல்ல. ஓ, மேடம்க்கு இல்ல, உங்க அவருக்கு இருக்கா? எங்க 2 பேருக்கும் இல்லப்பா. 2 பேருக்கு இல்லனா பின்ன எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? எங்க 2 பேருக்கும் தான் இல்ல, ஆனா அவங்க வீட்ல பார்க்கணும்னு சொல்லிருப்பாங்க போல. அது சரி, இது என்ன அவங்க பார்த்து வச்சு கட்ட கல்யாணமா? லவ் மேரேஜ் தானே. லவ் மேரேஜ்ல போய் யார் ஜாதகம்லாம் பாப்பா? நான் யார் சம்மதிச்சா என்ன? நம்ம 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, 2 பேரும் மேஜர், 2 பேரும் சம்பாதிக்கிறோம், அழகா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டா தானே. நீ ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையெல்லாம் விட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமாப்பா, என்னால சுத்தமா முடியல. காலையில 5 மணிக்கு எந்திக்கணும், கிளம்பணும், வீட்டு வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரணும். ஆஃபீஸ்ல வந்து குப்பை கொட்டணும், அடிச்சு பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு போகணும், மறுபடியும் அதே ரொட்டீன். எனக்கு இந்த லைஃப் வேணாம்ப்பா. நான் ஃப்ரீயா ஜாலியா இருக்கணும். வடிவேல் சம்பாதிச்சு கொண்டு வருவாரு, அதை வச்சு நான் குடும்பம் நடத்துவேன். நான் ராணியாட்டம் கால் மேல கால் போட்டு உட்காரணும். என்னடி கொட்டாவையா விட்டுக்கிட்டு இருக்க? நைட்டு தூங்கலையா? எங்கப்பா, தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தூக்கம் வராது போல. ஓ, கல்யாண கனவு. நீ வேற கல்யாண கனவு அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லவ் பண்றப்ப வராது கனவா, கல்யாணங்கிறப்ப வந்துட போகுது. என்ன சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குடி. எனக்கு என்னவோ அவங்க ஜாதகத்தை கேட்டதே எங்க 2 பேரையும் பிரிக்கதான்னு தோணுது. ஏய் விடு, தமிழ்நாட்டுல விடு. இந்தியாவிலேயே ஜாதகம் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். தேவையில்லாம அது இது நினைச்சு நீ கஷ்டப்பட்டு ரொம்ப குழம்பிட்டு கிடக்காது. விடு, அதான் பார்த்தையெல்லாம் வந்துருச்சு. இப்ப பொறுத்த இல்லைன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணாமல இருக்க போறீங்க, பண்ண தானே போறீங்க. ஏய் விட்டா நீயே பிரிச்சு விட்டுருக்கு போல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? ஜாதகம் பார்த்து எல்லாம் பொருத்தம் சரியா இருந்தாதான் நான் அந்த வீட்டு மருமகளாக முடியுமா? அப்படி எந்த ஒரு அவசியம் இதுவும் எனக்கு கிடையாது. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், நான் அவரை புரிஞ்சுக்கிட்டா போதும். இவங்கெல்லாம் யாரு ஃபர்ஸ்ட் சம்மதிக்கிறதுக்கு? இவர் சொல்லணும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அப்பா சம்மதிக்கணும், ஆட்டுக்குட்டி சம்மதிக்கணும்னு. சரிடி, லஞ்ச் ஆர் முடிய போது, நான் சீட்டுக்கு போறேன். உனக்கு வேலை இருக்கும்ல, வேலையை பாரு, அப்புறமா பார்க்கலாம். சரிடி சரி, கோவப்படாத. முகம் பாரு, அப்படியே காஞ்ச மிளகா மாதிரி சிவப்பா மாறி போச்சு. எங்களுக்கெல்லாம் உன் கோவம் பத்தி தெரியும், உன் பிடிவாதம் பத்தி தெரியும். அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல. புதுசா தானே அந்த வீட்டுக்கு போறேன். நீ நல்லபடியா நடந்துக்கோ, அவங்களும் உங்ககிட்ட நல்லபடியா தான் நடந்துப்பாங்க. நீ சண்டை போட்டதானே அவங்க சண்டை போடுவாங்க. அட்வைஸ் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. ஏன் கல்யாண லைஃப் இதுல யாரும் தலையிட்டு எந்த அட்வைஸ் கொடுக்கறதுல அதை கேட்கறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. லஞ்சார் முடிஞ்சிருச்சு, சீட்டுக்கு போகணும்ல, போ. என்னடி இப்படி பேசுற? உன்னை போன்னு சொன்னேன்.